இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஸ்பௌஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகார போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். யாருடைய அதிகாரத்தை யார்கிட்ட செலுத்தி யாரை பணிய வைக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு போட்டி இருக்குது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. செங்குத்தான உறவு முறை, இன்னொன்று கிடைமட்டத்தில் உள்ள உறவு முறைன்னு இருக்குது. இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்ட்டா நான் கூட நீ கம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய விதம் அங்க இருக்கு. ஹரிசாண்டல்ல பார்த்தா அப்படின்ட்டா நானும் நீயும் ஒரே மாதிரி சமம் இருக்கு. அப்ப நம்ம லைஃப் பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஈக்குவலா கொடுக்குறோமோ, பொருளாதாரத்திலேயோ அறிவுலையோ திறமையிலையோ அதிகமா இருந்தாலும் நமக்கு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் வந்தாச்சு அப்படின்ட்டா நாமளும் அவங்களும் ஈக்குவல் அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலை மட்டும்தான் அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப ஒரு கம்பியை எடுத்து நம்ம முறுக்கணும் அப்படின்ட்டா அது முறுக்கிக்கிட்டே இருந்தா உடைஞ்சிடும். ஆனா ஒருத்தர் முறுக்கும் போது ஒருத்தர் லூஸ் விட்டாங்க அப்படின்ட்டா அது ஒரு காலத்திலயும் உடையாது. யாரு விட்டு கொடுக்குறதுங்கிற யூகம் வந்தது அப்படின்ட்டா நிச்சயமா அந்த உறவுல ஒரு பாதிப்பு வரும். அது கணவனோ மனைவியோ அவங்க டிசைட் பண்ணணும். ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குன்னு அப்படின்ட்டா அந்த இடத்துல யார் விட்டு கொடுக்கறத தாண்டி அந்த விட்டு கொடுக்கணுங்கிற ஒண்ணு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். நம்ம ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய அனுபவம்.